உலகத் தமிழ் மக்கள் உங்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கங்கள். என்ன நேயர்களே, உலகெங்கிலும் விரவி பரவி வாழ்ந்து வந்து கொண்டிருக்கக்கூடிய எனதருமை தமிழ் சகோதர சகோதரிகளே, இன்றைய ஒரு பதிவு மிக அற்புதமான உங்களுக்கு பயனுள்ள பதிவு. லக்ன பாவக ரகசியங்கள் என்றால் என்ன, லக்னம் என்றால் என்ன அப்படின்னு உங்களுக்கு தெரியணும். பழைய வீடியோ போய் பாருங்க. வாருங்கள் ஜோதிடம் அறிவோம், அதுல இருக்கு. இப்போ டைரக்டா ப்ரெடிக்ஷன்ஸ்க்கு வரும். இது வந்து ஜோதிட வகுப்பு அல்ல, உங்களுடைய லக்கணம் அதனுடைய ரகசியங்கள் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டோம்னா, ஒரே ராசி இன்னைக்கு ராசி பலன் போடுறாங்க. மேச ராசி நேயர்களே, இன்னைக்கு எல்லாமே நீங்க இடை அடிக்க போகுது யோகம், நீங்க மிகப்பெரிய ஒரு இதுல வெற்றி பெற போறீங்க. இதெல்லாம் நடைமுறைப்படுத்துவது யார் அப்படின்னா உங்களுடைய லக்கணம். இந்த லக்கணம் அப்படிங்கிறது தான் இந்த வாழ்க்கை ஓட்டத்தில் வீர தீரத்தையும் தைரியத்தையும் மனோதிடத்தையும் சிறந்த திட்டங்களையும் செயல் வடிவங்களையும் அற்புதமான தலைமை பதவியை ஏற்கக்கூடிய தகுதியை ஏற்படுத்துவதும் நிர்வாக திறமையும் தரக்கூடியது தான் இந்த லக்கணம். மீது எல்லாமே பொய். சும்மா இந்த ராசியை வச்சுக்கிட்டு பலன்களை வந்து இந்த மாச ராசி பலன் அந்த வருஷ ராசி பலன்லாம் சொல்றது எல்லாமே உங்களுக்கு ஜென்ரல் ப்ரெடிக்ஷன்ஸ். அதனால தான் நான் பார்த்தேன், நான் வந்து உங்களுக்கு லக்னத்தை பத்தி இப்ப சூட்சும ரகசியங்களை சொல்லி கொடுக்க போறேன். இப்ப எல்லா மீனராசிக்கும் 7.5 ஆரம்பம். நீங்க யாராவது மீனராசி இருப்பீங்க. உங்க லக்கணம் வலிமையாக இருந்து உங்க லக்கணத்தில் உள்ள கோள்கள் ஸ்ட்ராங்கா இருந்துச்சுன்னா எல்லா மீனராசியும் ஒரே மாதிரியே பிரச்சனைக்கு ஆளாகாது. ஆக லக்கண பாவகம் என்ன ரகசியங்களை சொல்லு. நீ யார், நான் யார், நான் ஏன் பிறந்தேன், எதற்கு பிறந்தேன், என்னால் என்ன சாதிக்க முடியும், என்னுடைய திறமைகள் என்ன, நான் இந்த குடும்பத்தை காப்பதற்காக பிறந்தேனா, குடும்பத்திற்கு தீங்குகளை இழைக்க பிறந்தேனா, நான் பிறந்த பிறகு சரிந்து கிடந்த குடும்பத்தை தூக்கி நிறுத்துவேனா, அல்லது என் முன்னோர்கள் சம்பாதித்து வைத்த சொத்துக்களை எல்லாம் விற்று தின்பேனா. அதாங்க, ஒரே மாதிரி ஜோதிடர்கள் பலன் சொல்வதில்லை, ஒரே மாதிரியான ஜாதக பலன்கள் நிகழ்வதில்லை. அது எல்லாத்துக்குமே காரணம் இந்த லா எங்க போட்டிருக்கோ அதுதான். இது வந்து பூமி 360 டிகிரி, இங்க மட்டும்தான் கட்டம். புரியுதுங்களா? இது கட்டம்னு சொல்றது தமிழ்நாட்டில் மட்டும்தான். மகாராஷ்டிராவுக்கு போனீங்கன்னா வட்டம், கட்டம் என்ன ஆகுது, வட்டம் ஆயிடுது. அந்த வட்டங்கள்ல இன்னும் சில இடங்கள்ல கோணம் 12 கோணமா நிற்கும் அப்படி. சரிங்களா? ஆக இது பூமி, அதுல லக்கணம்னு விழுறது மேச லக்கணம். பொதுவா ஒரு என்ன ராசியா வேணாலும் இருக்கட்டாலும் அந்த ராசியை நான் போடவே இல்லையே. 12 ராசிக்காரர்களும் மேச லக்கணத்தில் பிறப்பார்கள், நன்கு புரிந்து கொள்ளுங்கள். 12 ராசிக்காரர்களும் மேச லக்கணத்திலிருந்து மீன லக்கணம் வரை 12 லக்கணங்களில் பிறப்பார்கள். அவர்களுடைய லக்கணத்திற்கு அந்த ராசி சஷ்டாஷ்டகமாக இல்லாமல் இருக்க வேண்டும். லக்கணம் சொல்லும் ரகசியங்களை ராசி கொண்டு செயல்படுத்த வேண்டுமேயானால் அந்த லக்கணத்திற்கு கேந்திர திரிகோணங்களில் அந்த ராசி சந்திரன் இருக்க வேண்டும். இல்லாத பொழுது நினைப்பது ஒன்று நடப்பது வேறாக இருக்கும். அதனாலதான் இந்த மேச லக்கணம் விருச்சிக ராசி இதெல்லாம் டிஃபிகல்ட்டா இருக்கும். இதெல்லாம் நம்ம ஒரு வீடியோவில் ஏற்கனவே பார்க்காதவங்க போய் பாருங்க. இப்ப நமக்கு இந்த லக்கணம் சொல்லும் ரகசியங்கள், முதலில் நிர்வாகம், தலைமை பதவி. இந்த லக்கணம் கெட்டு போய்விட்டால் நிர்வாகம் கெடும். அதனாலதான் நான் எவ்வளவோ எஃபோர்ட் போடுறேன் சார், என்னால வந்து ஜெயிக்கவே முடியலையே சார், என்ன மாதிரிலாம் உழைக்கவே முடியாதுங்க. ஆனா எல்லாம் கூட்டி கழிச்சு பார்த்தா ஒண்ணுமே நிக்க மாட்டேங்குது. இதுல எந்த மாதிரிலாம் இந்த லக்கணம் இருக்கக்கூடாது. ஒண்ணு, லக்கணத்தினுடைய அதிபதி செவ்வாய் வக்கிரமாக கூடாது, வக்கிரம். ரெண்டாவது எப்படி இருக்கக்கூடாது, லக்கணத்தில் தீய கோள் சனி செவ்வாய். போதுமா? ரெண்டும் போட்டீங்கனாலே தீய கோள். இவங்களாம் எந்த ராசி வேணாலும் இருக்கட்டுங்க. லக்ன பாவக ரகசியங்களை நான் உடைச்சு உங்களுக்கு சொல்றேன். முதல்ல லக்னாதிபதி ரெட்ரோகிராட் வக்கிரமாய் இருந்ததுன்னா ஜாதகர் புலம்பெயர்ந்துருவார், அல்லது ஜாதகர் அடுத்தவனுக்கு பயனடைவார். ஜாதகர் வந்து டோட்டலாக அந்த ஏணி தோணி வாத்தியாராக இருப்பார். ஜாதகருக்கு தீவிரமாக தைரியமாக
உங்களுடைய முடிவை உங்களுக்காக எடுக்க தெரியாது. டோட்டலாக நீங்கள் அதுக்கு ஒரு வீடியோ போடுறேன். லக்னாதிபதி வக்கரம் பெற்றால் தலைப்புகள் ஒரு வீடியோ பேசும்போது வருது பார்த்தீங்களா? 2ஆம் பாவாதிபதி வக்கரம் பெற்றால் அடுத்த தலைப்பு அதுதான். இன்னைக்கு லக்கண பாவக ரகசியங்கள், லக்கணம் தீயக்கோள் இருந்தால் அல்லது லக்னாதிபதி 6, 8, 12 இருந்தால், புரியுதுங்களா? லக்னாதிபதி கிரக யுத்தங்களில் இருந்தால், அடுத்தது 5 பாயிண்ட், லக்னாதிபதி நீசம் பெற்றால், இவங்களெல்லாம் பெரிய வெற்றிகளை பெற இயல்வதில்லை என்பது என்னுடைய அனுபவம். லக்னாதிபதி உச்சம் பெற்றெல்லாம் அப்புறம் பேசுவோம். முதல்ல லக்ன பாவகம் சொல்லும் ரகசியம் என்ன? தலைமை பதவி, நிர்வாகம், உங்களுக்கு திட்டமிடுதல், செயலாக்கம், உருவகப்படுத்துதல், வழிநடத்துதல். அது இதில் இந்த 5 பாவக, இந்த 5 ரீதியான விதிகளில் போய் சிக்கினுச்சுன்னா அவங்க நினைச்சது ஒண்ணு, நடந்தது வேறாக இருக்கும். லக்கணம் சுத்தமாக இருக்க வேண்டும். இந்த லக்கணத்தில் எந்த கோள்களுமே இருக்கக்கூடாது. அந்த லக்கணத்தில் ஏதாவது ஒரு கோள்கள் வரும் பொழுது அந்த கோள்களினால் அந்த லக்னம் என்றால் அந்த மனிதன், லக்னம் என்றால் பூமி, பூமியில் தான் மனிதன் வாழ்கிறான். இதுவும் ஒரு கோள். 10வது கோள் எது? அதாவது சூரிய மண்டலத்தில் 6வது கோள், நவகிரகத்துக்கு மண்டலத்துக்கு 10வது கோள். இது 10வது கோள் தான் லக்கணம். லக்கணங்கிறது தான் பூமி. பூமியில் இருப்பவன் மனிதன், மனிதனுக்கு மனம் படைத்தவன். அந்த மனதை அறிய செய்வது லக்கணம். அந்த லக்கணம் என்பது கெட்டுவிட்டால் அவனுடைய மனம் டிஃப்ரெண்டாக வேலை செய்யும். அதனாலதான் பையன் அப்படியே விட்டத்தை பார்த்துக்கிட்டே இருக்கிறான் சார். எப்ப பார்த்தாலும் ஒரு சுறுசுறுப்பு இல்லை. லக்னாதிபதி வக்ரமாயிருக்கும் அல்லது கெட்டிருக்கும். வேணா பாருங்க, கீழே கமெண்ட்ஸ்ல போடுங்க. ஆக எப்போதுமே ஒரு மாதிரி சதா சிந்திச்சுக்கிட்டே இருக்கான். லக்கணத்துல சந்திரன் ராகு அல்லது சந்திரன் கேது இருக்கான்னு பார்க்கணும். லக்கணம் எப்படி கெடும், அதுக்கும் வீடியோ போட்டிருந்தேன். இதான் உங்களுடைய லக்கணம் பாரு. இதெல்லாம் எக்ஸாம்பிள் சாமி. இதுல என்ன, இதுல உங்களுக்கு புரியும்படியா சொல்ல முடியும். தெளிவான விளக்கங்கள் உங்க ஜாதகத்தை பார்க்கும்போது என்னால் சொல்ல முடியும். நீங்கள் எதுவுமே சொல்ல வேண்டாம். உங்களுடைய எண்ண ஓட்டங்கள் எதை நோக்கி இருக்கிறது? ஏன்னா 12 எண்ண ஓட்டங்களுக்கு தொடர்பு இருக்கு. ஒன்று மேச லக்கணம்னா செவ்வாயை சார்ந்து திட்டங்கள் வகுக்கப்படும். ரிஷப லக்கணம் என்றால் சுக்கிரனை சார்ந்து, மிதனமாக இருந்தால் புதனை சார்ந்து. அதனாலதான் பாருங்க, மிதன லக்கணம் மிகச்சிறந்த அறிவாளியா ஏன் இருக்காங்க. பொதுவா உங்களுடைய ஜென்ரலா சொல்லிடலாமா? மேச லக்கணம் காரிய சித்தி உடையவர், வேகமானவர், ஆக்ரோஷமானவர், உடனே முடிவு எடுக்கக்கூடியவர், பயம் அறியாதவர். ரிஷப லக்கணம் சொல்லவா? அழகானவர், கற்பனை வளம் உடையவர், நேர்த்தியாக செயல்படக்கூடியவர், எதற்கும் அஞ்சார், பொறுமையாக காய்களை நகர்த்தக்கூடியவர். மிதன லக்கணம் சொல்லட்டுமா? அறிவாளி, புத்திசாலி, புத்தி சாதுரியம் உடையவர், மதியுகத்தினால் பண வருவாயை ஈட்டக்கூடியவர். கடக லக்கணத்தை சொல்லவா? கடக லக்கணம் அன்பானவர், அன்பை வெளிப்படுத்தக்கூடியவர், பிடிவாதமானவர், வெறித்தனமான பாசக்காரர். சிம்ம லக்கணத்தை சொல்லவா? அந்த லக்கணம் எப்பொழுதுமே நிர்வாக திறமை உடையது, ஸ்திரத்தன்மை உடையது, நம்பகத்தன்மை உடையது, வழிநடத்தும் பாங்கு உடையது, எப்பொழுதுமே பலரையும் வழிநடத்தக்கூடியது. கன்னி லக்கணம் எப்பொழுதுமே பாருங்க, அறிவும் புத்திசாலித்தனமும் தன்னுடைய அறிவால் அடுத்தவங்களுக்கு வழிகாட்டியாக இருக்கக்கூடியது. துலாம் லக்கணம் நேர் சீரான, தைரியமான, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் பைசூல் பஞ்சாயத்து பிரித்து தரக்கூடிய பாங்கு, சரிசமமான எடை. விருச்சிக லக்கணம் உழைப்பு, ஆய்வு, ஆழமான உழைப்பு, ஆழமான நட்பு. தனுசு லக்கணம் பரோபகாரம், நல்ல குரு, அடுத்தவங்களுக்கு வழிகாட்டியாக இருப்பது, எல்லோரையும் ஏணி தோணி வாத்தியாராக இருந்து வழிநடத்துவது. மகர லக்கணம் அதே மாதிரி தியாகத்தினுடைய மொத்த உருவம், அடுத்தவர்களுக்கு வழிகாட்டுவது. கிங் மேக்கர் கும்ப லக்கணம் என்பது என்றைக்கும் ஆய்வு தன்மை உடையது, ஸ்திரத்தன்மை உடையது, நல்ல போராடக்கூடியது. போதுமா? மீன லக்கணம் எப்பொழுதுமே நல்ல வழிகாட்டும் பண்பு நிறைந்தவர்கள். இப்படி உள்ளவங்க ஏன் சார் சிலர் இந்த ஜோசியர் சொன்னது மாதிரி இல்லை, நீங்க சொன்னது மாதிரி அவன் இல்லையே சார், இந்த 5 விதிக்குள்ளார இருக்காரான்னு பாருங்க. ஒன்று, அவங்களுடைய எந்த லக்கணமா இருந்தாலும் லக்னாதிபதி வக்கரம் பெற்றாலும் லக்கணத்தில் தீய கோள்கள் ஒன்றும் இல்லைங்க. சந்திரன் ரிஷப லக்கணம், ரிஷப ராசி, நல்ல துடிப்பான மனிதர்,
இந்த இடத்துல கேதுவை சேர்த்துருங்க, அப்படியே டோட்டலாக மாறிடும். அன்னைக்கு ஒருத்தங்க சொல்றாங்க, ரிஷப லக்கணம், ரிஷப ராசி லக்கணத்திலேயே கேது. சார் அவனை கண்ட்ரோல் பண்ணவே முடியலைங்க சார். பூனையும் வேணுங்கிறான், யானையும் வேணுங்கிறான், நாயும் வேணுங்கிறான், பேய் இருந்தாலும் கூட்டு எடுத்து வளர்ப்பாம்பல இருக்கு. காரணம் என்னன்னா பாருங்க, இது 4 கால் ராசி லக்னமாகவும் ராசியாகவும் வந்து பெட் அனிமல்ஸ் மேல அவருக்கு ரொம்ப ஈடுபாடு. கேது வித்தியாசமான ஒரு 10க்கு 11 ரூமையே குருவிக்கு ரூமா கட்டணும், அது உள்ளார நாங்க போய் நிக்கணும். எங்க மேட்டுப்பாளையத்துல போய் அங்க பார்த்துட்டு அங்க பேர்ட்ஸ் பறவைகள் அது மாதிரி. ஆக விதவிதமான சிந்தனையாளர்கள். லக்கணம் சனி சந்திரன். சார் ஊர்ல உள்ள வம்பு பூரா வந்து சேருது சார். அட்டமாதிபதி 8 சனி லக்கணத்தில், லக்கணத்தில் லக்னாதிபதி சந்திரனும் லக்கணத்திலே. இவருடைய பஞ்சாயத்துக்கள் எல்லாத்தையும் பசங்க தேடி கொண்டு வந்துடுறாங்க. நிறைய ஃப்ரெண்ட்ஷிப் இருக்கான் சார், கிட்டத்தட்ட 10-20 ஃப்ரெண்டு எங்கேருந்து தான் வராங்கன்னு தெரியல. ஆக நல்லா தெரிஞ்சுங்க, லக்கண பாவக ரகசியங்களை அழகாக வழிநடத்த விடாமல் தடுக்கக்கூடிய தன்மைகள், அதற்கு அந்த லக்கணத்திற்கு ஒரு 5 விதிகளை போட்டு அந்த விதிகளின் அடிப்படையிலே இந்த நாம் திட்டம் நிறைவேறாமல் போவதற்கு உண்டான சூட்சும ரகசியங்கள் இதுவே. இதுதான் பேசிக். இதுக்கப்புறம் உங்க ஜாதகத்தை பார்க்கும் பொழுது அதுல மேலும் சில விதிகளை எல்லாம் போர்டில் போட முடியாது, நேரில் சொல்லி ஏன் சார் எனக்கு நடக்கல, ஏன் லக்னாதிபதி நின்ற நிலை, லக்னாதிபதி பெற்ற நட்சத்திர சாரத்தினுடைய நிலை, நட்சத்திர அதிபதியினுடைய நிலை, லக்கணத்தினுடைய நிலை, லக்கணத்தில் நின்ற கோள்களின் தன்மைகள், இவ்வளவு விஷயங்களை நாம் பார்க்கும் பொழுது இந்த ரகசியங்களை கரெக்டாக இந்த மாதிரி கிரக அமைப்புகள் இருந்தால் டோட்டலாக நம்ம நினைக்கிறது எதுவுமே நடக்காது. இதை அறிந்து கொண்டால், என் வாடிக்கையாளர்கள் இதை அறிந்து கொண்டால், புரிந்து கொண்டால், அறிதல் புரிதல் தெளிதல். ஏன் லக்கணத்தில் சந்திரனு கேது இருக்கிறதுனால நான் இப்படின்னு தான் இருப்பேன், எனக்கு இதெல்லாம் பிடிக்குது, இதை நான் மாற்றிக்கிறதுக்கு முடிஞ்சால் முயற்சி பண்ணுறேன், அல்லது என்னை பற்றி இந்த ஆலயம் சாமிநாதன் அவர் வீடியோவில் தெரிஞ்சுக்கிட்டேன், இனி என்னை நான் மாற்றிக்கிறேன். கிரகங்களை மாற்ற முடியுமா? கோள்களையும் கிரகங்களையும் மாற்ற இயலாது. அட்லீஸ்ட் உங்களையாவது மாற்றிக்கொள்ளுங்கள், வாழ்வில் வளம் பெறுங்கள். கிரகங்களை அறிந்தவர் தோல்வியை தழுவியதில்லை, கிரகங்களை புரிந்தவர் ஒரு சோதிடர், அவருக்கு ஏன் தோல்விகள் இருப்பதில்லை? எனக்கெல்லாம் தோல்விகள் வரும், அதை வெற்றியாக மாற்றுறதுக்கு டேக் டைவர்சன், மாற்று பாதை என்ன? கிரிக்கெட் மைதானத்தில் நிற்கக்கூடிய அம்பையர் தான் ஜோசியர் மாதிரி, புரியுதுங்களா? அப்போ நவ கிரகங்கள் பவுலர் அவங்க எல்லாத்தையும் அவர் ஃபேஸ் பண்ணும்போது அப்படியே லாவகமாக அப்படி தள்ளி கொடுத்து போகிறார்கள். எப்போதாவது ஒரு முறை அம்பையருக்கு அடி வாங்கி நான் பார்த்துருக்கிறேன். அது மாதிரி நம்மளுடைய லக்கணம் இப்படித்தான் இருக்கு, நம்மளுடைய லட்சணம்னு தெரிஞ்சிட்டா, லக்கணத்துல சனி சந்திரன் இருக்கு, புணர்வு தோஷம், அடுத்தவங்க பிரச்சனை பூரா எனக்கு தேடிட்டு வருது அப்படின்னா அடுத்தவங்களோட பிரச்சனைகளை அதை நீங்க இறங்காம இருங்க. லக்கண பாவக ரகசியங்கள் இதுதான். ஒரு மனிதனை வெற்றியாளனாக ஆக்குவதும் கோழையாக ஆக்குவதும், வீரன் கோழையாக ஆக்குவதும் கோழை வீரனாக மாறுவதும் லக்னாதிபதி நின்ற நிலையை வைத்துத்தான் உங்களுடைய முயற்சியும் அதற்குண்டான வெற்றிகளும் தீர்மானிக்கப்படுகிறது என்பதை தெரிவித்துக் கொண்டு, மேலும் நாளை 2ஆம் பாவக ரகசியங்களை பற்றி பேசுவோம். என்ன நேயர்களே, வருங்கால ஜோதிடர்களே, வருங்கால சந்ததிகளே, எனது ஜோதிட ஆர்வலர்களே, நிகழ்ச்சியை கூர்ந்து கவனியுங்கள். பழைய வீடியோக்கள் வாருங்கள் ஜோதிடம் அறியலாம் போய் பாருங்க. என்று உங்களுடைய ஜோதிட வாழ்வியல் ஆலோசகராக நாளை மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.